ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனும் 3D மாடல் எப்படி பண்ணுறது தான். வாங்க ஈஸியாக எப்படி கற்றுக்கிறேன்னு சொல்லித்தரேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா 3D ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு காட்டும். இது வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் போட்டிங்கன்னா அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்படி போனேன். அடுத்து கியூப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ப்ரொடெஷனல் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பாட்டுனே செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா சொல்லி காட்டுறேன். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மூவ், அதான் இந்த இது இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மேலே கீழே சைடில் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் வந்து இது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்குது. அடுத்தது இது ஸ்கேல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் லென்த் ஏற்றுறதுக்கு, லென்த்து ஹைட்டு எல்லாத்தையும் ஏற்றலாம். இப்போ சிம்பிளாக ஒரு நார்மலாக ஒரு லேண்டு மாரி ஆயிடுச்சா. இப்போ இது வேணும்னா நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இப்போ மாடல்ஸ் கொடுத்தோம்னா மறுபடியும் அதேமாதிரி கியூப் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெட்டீரியல்னு இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்சர் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரெஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட மாற்றிக்கலாம், கண்ணாடி மாரி கூட மாற்றிக்கலாம். ரெஃப்ளெக்ஷன் மாற்றிட்டு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டுங்க. ரெஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம்னா இங்கே ஸ்மூத்னஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, பாக்ஸ் அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இப்படி தான் கைஸ் கண்ணாடி மாரி வரும். இப்போ வாங்க இப்போ முதல்ல இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இப்படி வந்துருச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் கைஸ், பிரைட்னஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா இதை கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு ஒரு கட்டும், ஒரு ஒரு கட்டு பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை டச் பண்ணால் எல்லாமே கோடு வந்திருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை இப்போ நம்ம இஷ்டம், இந்த பாக்ஸ் மட்டும் இப்படி வரும், இப்படியும் வரும், இப்படியும் வரும், எப்படி வேணால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கோடு மட்டும் வரும், இந்த ஒத்த கோடு மட்டும் வரும். இப்படி கோட்டை மட்டும் இழுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த கோடு மட்டும் எவ்வளோ தூரம் இழுத்துக்கலாம், சுருக்கிக்கலாம். அதேமாரி தான் இங்கேயும், எதுலேயுமே சரி எப்படி என்ன பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்ஜு, இந்த பாயிண்ட் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த வச்சு நீங்கள் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன வேணால் ரெடி பண்ணலாம், பஸ் கூட ரெடி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டிருப்போம், பஸ் மாடல்லாம் ரெடி பண்ணியிருப்போம், 2-3 மாடல் ரெடி பண்ணியிருப்போம். சரி வாங்க இப்போ அனிமேஷன் போகலாம். அனிமேஷன் பக்கத்துலேயே இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், இந்தமாரி டைம் லைன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கைஸ் நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அனிமேஷன் பண்ணுறதுக்கு மட்டும். ஏன்னா மாடல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாரி வரும். ஒரு சில இது ப்ரோ இதில் இருக்கும், ஆக்டிவ் வெர்ஷன் வேணால் ஏற்றிக்கங்க. நான் வந்து நார்மலாகவே ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து 4 வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, 4 வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் ஐலாண்ட் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் ஏற்றிங்கன்னா இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாமே இருக்குது, லேம்ப்பு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை வச்சு நம்ம ஒரு நீங்கள் நினச்சிங்கன்னா
மூவி கூட எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால போடலாம். இப்போ நம்ம ஐலாண்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஐலாண்டை சூஸ் பண்ணிட்டு இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐலாண்ட் வந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் நமக்கு தேவையே இல்லை. இது சும்மா நம்ம போய் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் மாடலில் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், இதை இப்படி வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்படி உட்கார வச்சுக்கலாம். இந்த ஐயை வந்து டச் பண்ணிங்கன்னா இப்படி திருப்பினீங்கன்னா கழுத்தும் திரும்பும். பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இவன் நடக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். இது நம்ம எதுவும் பண்ணவும் தேவையே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. இது ப்ளஸ் கொடுத்துட்டோம்னா இதில் வந்து வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, இது வந்து சைடு வாக்கு, ஸ்கிப் அண்ட் ரன்னு எல்லாமே இருக்குது. இதில் வந்து பாதி வந்து இதுதான் ப்ரோ வெர்ஷன், அதனால் நம்ம இது பண்ண முடியாது. இது நார்மல் வெர்ஷனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு டான்ஸ் இப்போ இது பண்ணலாம். இப்போ சைட் ஆக்கிக்கலாம். முதல்ல பழையபடி சைட் ஆக்கிட்டு இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாப்பி வாக் கொடுத்துலாம். ஆடு வேறு வருது. இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிச்சு அனிமேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுறேன். இந்த கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ லைட்டிங் கொடுக்கணும்னா பாருங்க, இது வந்து சூரியன் மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இன்டென்சிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு ஷேடோ வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்கே ஒரு ஏதோ சூரிய ஒளி அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா உதாரணத்துக்கு வந்து கேமரா எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேமரா எடுத்துக்கிட்டு இந்த கேமராக்கு ஒரு கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் கொடுத்துட்டு வாங்க காட்டுறேன். இந்த இடத்துல ஜம்ப் இன் காட்டுதா? இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா போயிட்டு முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நடந்து போகிறதோட இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீடியோ வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஷூட் வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா இங்கே வந்தோம்னா இவன் இப்படி வந்து நடக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ரொட்டேட் பண்ணிக்கங்க. இப்போ ஏன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இறக்கலான்னு பார்க்குறேன். கேமரா அப்படி எக்ஸிட் கொடுத்துட்டு இப்படி நம்ம வச்சுட்டு இப்போ மறுபடியும் இப்போ வச்சிங்கன்னா மாடலில் வரும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் கொடுத்துட்டு அனிமேஷன் கொடுத்துருங்க. இப்போ இது சைஸை மட்டும் சின்னதாக்கிங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் அனிமேஷனுக்கு எப்படி சொன்னோமோ அனிமேஷனுக்கும் இதுக்கும் அது இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சினிமாலாம் திடீர்னு இந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ் பீஸாக போகிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை கொடுத்து ஸ்பேஸ் ஷிப்பை
டச் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அந்த ஸ்கேல் குடுத்து சின்னதாக்கிக்கோங்க. கரெக்ட்டா அந்த மனுஷனுக்கு ஏத்த மாரி வச்சுக்கங்க. இப்படி கொஞ்சம் ஹைட் ஏத்திட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இது கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்ட்டா அந்த வீடியோ முடியிற வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அந்த கேமரா பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த கேமரா தெரியும். அந்த கேமராலேருந்து அப்படியே கொண்டு வந்தோம்னா, இப்போ பாருங்க. இப்போ அந்த இடத்துல ஜூம் வந்துருச்சா அந்த கேமரா? இப்போ வந்து இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஃப்ளைட் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஸ்பேஸ் இப்போ கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு போயிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து அப்படியே வந்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த ஸ்பேஸ் இப்போ கீழே இறக்கலாம். அப்படியே வரும். இங்க நேரா அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நவுத்திட்டீங்க. இதை நவுத்துனோம்னா, இப்போ நவுத்துனதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வரும். இந்த இடத்துல இப்போ ப்ளஸ் பாயிண்ட் வரும் பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா, அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படியே இதாகும் கரெக்டாக. இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஸ்பேசிஃபிக் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கனால சின்னதாக்கிக்கலாம் கைஸ். அந்த கேமரா ஜூமுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இப்போ வந்து லேண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். பார்த்துங்க இப்படி இப்படி வந்துதா, இப்படி வந்த ஸ்பீடில் அப்படியே கிட்டக்க அப்படி வச்சிங்கன்னா, அப்படி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஆக்கிக்கலாம். கரெக்டாக லேண்ட் ஆக்கிடலாம். அப்பயே நான் ரொம்ப லென்த்தாக வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம நோத்திட்டு வந்தோம்னா, இது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்து கொடுத்தோம்னா ஸ்லோவாக வரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கிளிக் பண்ணிட்டு ஜம்பின் கொடுத்துட்டு வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ ஒரு செக் பண்ணிக்கலாம் கைஸ். வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கானா கரெக்டாக ஒரு திருப்பினோம்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு கைஸ். இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக அந்த ஸ்பேஸ் இப்போ வர நேரத்துக்கு கரெக்டாக அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டு அப்படியே கேமரா அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இது நின்றுச்சு. இப்போ அப்படியே இந்த இடத்துல ஒரு ரொட்டேட் போட்டுக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நேராக இவனுக்கு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். இவனை இப்படி வேணால் வளைச்சி விட்டுக்கலாம்.
அவன் வந்து டர்ன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி வச்சோம்னா அவன் டர்ன் ஆகிடுவான். இப்போ பாருங்கள் தெரியும். இப்போ நேராக ஸ்பேஸ் கிட்ட வர மாதிரி வச்சிடலாம். இப்போ அந்த எண்டு பாயிண்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம இஷ்டம் தான் கைஸ், இது எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ எண்டிங் வந்து இங்கே இருக்கா, இப்போ அதை அப்படியே நம்ம இழுத்துக்கலாம். அங்கே இழுத்துக்கிட்டு வந்து இப்படி ஸ்பேஸ் ஷிஃப்ட்டை முடிகிற மாதிரி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அப்படி டர்ன் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் ஸ்பேஸ் ஷிப்பில் உள்ளே பூந்த மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பேஸ் ஷிப் அவன் சுற்றி வந்து இந்த நிற்கிற மாதிரி பண்ண போகிறோம். வாங்க காட்டுறேன். இப்போ வீடியோ ஃபைனல் அவுட்புட் மட்டும் பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கான். இந்த மாதிரி தான் கைஸ் கேமரா வந்து பாருங்கள், இந்த மாதிரி வீடியோ கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக அவனை ஜூம் பண்ணிட்டே வரும். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக அனிமேஷன் முடிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற காட்டுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கிரியேட் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ இப்போ நம்ம எடுத்த வீடியோ கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், இப்படி வீடியோ கிரியேட் ஆகும். அவ்வளோதான் கைஸ், சேவ் டு கேலரி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் உங்களை ஸ்டோரியோட திறமையை பொறுத்தா நீங்கள் எடிட் பண்ண முடியும் வீடியோ.